தெரியுமா? இடத்துல நீங்க யாரு? ஒரு பொறுப்பான காவலாளி. நீங்க யாருன்றதை நீங்க சொல்றதை காட்டிலும் உங்களை பத்தி 4 பேர் சொன்னா நல்லா இருக்கும். அதத்தான் நான் உங்களை ஒரு கேள்வி தொடுத்திருக்கேன். புரியல? நீங்க கேட்ட கேள்வி இன்னும் புரியாம பேசுறீங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார்? கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாருன்னு கேட்டது நேரத்துல நான் தான்றேன். என்னது? புரியலையா? உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாம் தெரியுதா? என்ன சொல்ல வரீங்க? இது என்னுடைய கதை பாடல். இருக்கட்டும். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கேள்வியை வந்து தொடுத்திருக்கேன். நீ கேட்ட கேள்வின்றது நான் மறுக்கல, ஒண்ணு பண்ணல. ஆனா கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாருன்னு கேட்டது நான் தானே. எப்படி எப்படி கேட்டது நானும் நான் தானே. ஊர் மக்கள் எல்லா பேருக்கும் தெரியும். இருக்கட்டும். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார்? அவர்கள் முன்னால சாட்சியா நான் வச்சு சொல்றேன். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாருன்னு கேட்டது நான் மட்டும். கேட்டது நானுங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. திரும்ப தேவையில்லாம நீ பேசுறது வேற மாதிரி ஆயிடும். யார் கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி கேட்ட நான் தான். எப்படி வேற மாதிரி இருப்பீங்க? கேட்கலன்றீங்களா? கானகத்தில் நான் கேட்கல நீங்க சொல்ல வரீங்க. நீங்க வந்து பொய் சொல்றீங்க. முத சத்தியம் பண்ணி சொல்றேன். பொய் சொன்ன வாய்க்கு பொட்டுக்குள்ள கூட கிடைக்காது. அப்ப இந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? நீங்க சொல்றீங்கங்க. அப்புறம் என்ன சொல்லிவிட்டு நினைக்கிறீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். என்ன? தகிட ததுமி பாடி முடிச்சிட்டு பாடுனீங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார்? தகிட ததுமி பாட்டு பாடுனீங்கல்ல? ஆமா. அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார்? நான் தான் பாடுனேன். அத நான் கேட்டேன்னு. நான் கேட்டது நானு. கேள்வி இங்க வருங்க. அப்ப நான் கேட்கலன்னு சொல்ல வரீங்களா? கேட்டேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார்? யார் என்ற கேள்விக்குரிய குறிக்கும். அதத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நான் கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார் நான் கேட்கல நீங்க சொல்றீங்களா? கேட்டது நான் என்று முதல்ல சொல்ல வரேன். அப்ப நான் தாங்க முதல்ல கேட்டேன்னு நீங்க எம்ம மாட்டீங்களா? இத நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார். கானகத்தில் பாட்டு பாடுற சாமியார்னு கேட்டது யாரு? நான் தான். நீங்க கேட்டதை இவ்வளவு நேரமா கேட்டது யாரு? யாரு கேட்டா? யாரையா கேட்டா? நான் இப்படி கேட்டதா? நீங்க இப்படி கேட்டது நான் வந்து இப்படி கேட்டுக்கிறேன். அப்ப நீங்க கேட்டது யாரு? அது நீங்க. அப்ப நான் தானே கேட்டிருக்கேன். அப்ப நீ யாரு? என்ன அப்படியே கதையை ஏட திருப்புறீங்களா? நானே பேசுறேன். தகிட ததுமி பாட்டுக்கு அப்புறம் பாடணும்னு இப்படி கேட்டதை நீ இப்படி கேட்ட. இப்படி கேட்டா இப்படி தான் கேட்க முடியும். அப்ப தெரியாதமா பேசிட்டு இருக்க. நீங்க ஒரு இருங்க. நான் பேசக்கூடிய பேச்சு நம்ம சரியா இருக்கு. நீங்க அப்ப வார்த்தையை நிதானிச்சு சரியா வரைக்கும் நிக்காதே. வார்த்தை நிதானிச்சு பேச எனக்கு தெரியும். வேற என்ன? நீங்க ஆய் ஊயின்னு கத்தி பேசி காரியக்காரப்பட்ட ஊருக்குள்ள வாங்கி போறலாம். நீங்க ஓகே பண்ண நீங்க நினைச்சு கூடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன அப்படியே 4 வார்த்தை பேசினாலும் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சமாவது புரியுற மாதிரி புரியாத வார்த்தைகளை பேசுறது என்னைக்குமே வீண் பேச்சு. நீங்க பேசுறது சரி ஏதாவது குழம்பிக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. நீங்க அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு கூட்டத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கான்னா 1000 பேர்ல 999 பேருக்கு புரியுது. ஒருத்தருக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியலைன்னா சொன்ன ஆளு மேல தப்பா, புரியாத அவர் மேல தப்பா? அந்த புரியாத ஒரு ஆளு மேல தப்பு. அப்ப 999 அமைதியா இருக்கும்போது ஒரு ஆளு மட்டும் புரியல கேக்குறாரு. அவர் மேல தப்பா இல்ல என் மேல தப்பா? அவர் மேல தப்பு. இப்போ உனக்கு புரியுதா புரியலையா? அப்ப தப்பு யார் மேல? அப்ப இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுன்றீங்களா? புரிய கிடந்தானே பேசாம இருக்காங்க. யாரு? நீங்க புரியல. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க ஏதோ குழப்பி பேசிக்கிறீங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க முதல்ல தெளிவா இருங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்படிதானே? இப்படி கேட்டதா ஒரு இப்படி போய் கேட்டா நீ தானே சொன்ன யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு. அப்ப கேட்டு தானே பதில் சொல்ல முடியும். கேட்க மட்டும் சொல்ல முடியாது. கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு ஒன்றை வளர்ப்பதற்கு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே அறிவு இல்லாம இருக்கீங்க. அப்படிதான். அறிவு இல்லாம யாரும் வளர்க்க அறிவு வளர்க்க பாக்குறீங்க. இருக்கிறத வளர்க்கணும். அப்ப அறிவு இருக்குன்றீங்க. ஆமா அறிவு இருக்குன்றீங்களா? என்ன சோதிச்சு பாருங்க. நான் கேட்ட பதில் சொல்லுங்க. அறிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அறிவு எனக்கு நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல எதிர்ப்பதம் பேசுனா நீங்க பேசுவீங்க. ஏன் பேசுற மாதிரி இருக்கா? அப்ப உங்க அறிவு இருக்குன்றீங்க. முதல்ல எதிர்ப்பதம்னா என்ன? நேர்னா எது? நேர்னா சொன்னா நீங்க என்ன? பள்ளம். நான் இரவுனா பகல். நான் இன்பம்னா துன்பம். நான் வரவுனா செலவு. இந்த இடத்துல நான் இன்பம்னா நான் துன்பம்னா நான் இருக்குனா நான் இல்ல எனக்கு தெரியாதுனா நான் தெரியாதும்பே. நான் இந்த இடத்துல அறிவாளி இல்ல அப்படினா நீங்க அறிவாளி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமா நான் அறிவாளிம்பே. நான் இப்ப அறிவாளியா இருக்கேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அப்ப நான் அறிவு இல்லாதவன்னு சொல்லணுமா? இல்ல எதிர்ப்பது அப்படித்தானே வரும். எதிர்ப்பதுனா நீங்க வச்ச சட்டமா? அறிவாளி நான் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உமக்கு நல்லாவே பேச தெரியலையா? நான் அப்படி சரியா தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் அறிவாளி நான் வந்து இருக்கு அப்படினா நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. நான் அறிவாளி இல்லன்னா நீங்க இருக்குன்னு சொல்லுவீங்க. அதானே உண்மை? எதிர்ப்பதையா இப்படி தான் பேசணுமா? சரி ஒரு மாத்தி பேசுவோமே. இப்ப ஒருத்தர் தனிப்பட்ட பெருமை இருக்கு. இப்ப எதிர்ப்பதம்ன்றது பதமான வார்த்தைகள் கொடுக்கிற காத்த. இன்னைக்கு வரைக்கும் நாக்கு உள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஈரமான இதமான வார்த்தைகள் கொடுக்கிறதுக்காக நாக்கு எப்பயுமே எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இப்ப நான் ஒரு சில விஷயத்தை புரியுற மாதிரி சொன்னா நீங்க புரியுற மாதிரி சொல்லுவீங்க. நீங்க புரியுற மாதிரி பேசுனா அதத்தாயா கேக்குறேன். எனக்கு நல்லாவே புரியும். நான் புரியுற மாதிரி சொன்னா உனக்கு புரியுமான்னு கேக்குறேன். புரியும். ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர். எப்படி அப்படி இப்படி 2 பேர். புரியுதா? அப்ப புரியலையா? புரியுது. 2 பேர் இருக்கான். அவன் பேரு அப்படி இப்படி. சரி இந்த அப்படி இப்படி இருந்த 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி வர பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல
அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உன்னை இப்படி இருக்குன்னு சொல்லு, இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறானு இப்படி கிட்ட அப்படி போய் இப்படி வார்த்தை கேட்க. அதுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு கேட்டா உனக்கு என்ன கோபுறது? நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன இப்படி ஒரு கோபுறன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி வார்த்தை கேட்க. இப்ப இப்படி இப்படி வார்த்தை அப்படி பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு, இல்ல அப்படி அப்படி ஒரு பதில் இப்படி பார்த்து சொன்னது போய் எப்படி இருக்கு. இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்தா அதை அப்படி பதில் சொல்லிக்க மாட்டேன், அதை அப்படி பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்திருப்பா. இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அதை அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படி விட்டுருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? வயித்த புடுங்கன மாணிக்கு இருக்கு உன் கதை. யாராவது ஒரு ஆளுக்கு புரியுதுன்னு சொல்லுங்க, நான் நகண்டுக்கிட்டு தொங்கி போறேன். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏக்கா உங்க ஏதாவது புரிஞ்சா? நீ தானே புரிய மாதிரி பேசுன. உங்க ஏதாவது புரிஞ்சா? என்னைய அப்படி யோ என்னங்க இங்க பாருங்க. இப்போ ஒரு விஷயம் பேசினா என்னங்க மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பா அது நல்ல விஷயமா இருக்கணும். உண்மைதான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுனா படிங்க. அப்படியா இப்படி என்னையா அது பேச? அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு 5 நிமிஷத்துல ஆமாங்க நல்ல விஷயம் பேசினா உங்களுக்கு புரியணும்ங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? நான் பேசுற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க. நல்ல விஷயமா பேசுங்கன்னு சொல்ல வரேன். நான் உனக்கு தெரிஞ்சுக்கங்களேன், புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னைக்குமே நான் ஒரு பெரிய விஷயம் சொல்ல வர மாதிரி அவனுக்கு தெரியும், அது ஒரு சின்ன விஷயமா முடிஞ்சு வரும். நான் சின்ன விஷயம் தான் சொல்ல போறீங்க நினைப்பேன், அது பெரிய விஷயமா இருக்கு. நான் பெரிய விஷயம் சொல்ல வந்தாலும் சின்ன விஷயம் சொல்ல வந்தாலும் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது நீ விஷயத்தோட கவனிக்கணும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை ஓ விஷயத்தை நினைச்சிட்டு ஏன் விஷயத்தை கவனம் செலுத்தாம விட்டுட்டா சொல்ல வந்த விஷயம் புரியாது. இப்ப மத்த விஷயத்தை பேசி இருக்க விஷயத்தை கெடுக்கிறதுக்கு விஷயத்தை விஷயமா பேசிட்டோம்னா போய் சேர வேண்டிய விஷயம் விஷயமா உன்ன விஷயம் தான் பேசுன்னு நீ விஷயன்ற வார்த்தையை வச்சே பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு புரியுதா? என்ன அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கே. அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் சரிவர புரியவேன்றீங்க. இருங்க அகத்தின் எனக்கு அது முகத்துல தெரியும். அர்த்தம் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். சொன்னா அற்றது பொருந்தும். தகிட ததுமி தம் தானா அப்படி சொல்றேன். தங்க கட்டி என்னங்க என்னங்க ஆறுதல் தட்டி கொடுக்குறீங்க. என்ன அங்க ஒரு சவத்தை மட்டும் தட்டி கொடுக்குறது தூண உடைக்க சொல்றேன். தப்புங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒரு யாராவது சொல்லியிருக்காரு சங்கத்துல பிறப்படும் போது ஒரு வார்த்தை சொன்னாலே ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய புள்ள தெரிஞ்சாலும் வந்தாலும் தெரியாத வந்தாலும் உங்களை தட்டி கொடுத்து கூட்டியோன்னு சொன்னாலும் சொல்லலையா? அதுக்கு தட்டி கொடுத்து உள்ள அமுக்க சொல்லல. நீங்க என்னங்க சொன்னீங்க தட்டி கொடுத்து கூட்டியோன்னு? இப்ப பேச முடியல, பேச விட மாட்டீங்களா? நீங்க உங்களை பேச வேணாமா? நீங்க சொல்லுங்க. தகிட ததுமி தம் தானா அப்படி சொல்லு. ஏன்னா பல பேர் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல முடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க எத்த தண்டி பாட்டு பாடிப்பீங்க, நல்லா இருந்துச்சு பாட்டு. தகிட ததுமி தம் தானா நல்லா இருக்கியா, ரொம்ப சிறப்பா இருக்கியா. அடுத்த வரி பாட்டீங்க எப்படி? என்னது பாடி அடுத்த வரியா? அந்த பாட்டை பாடவா? தகிட ததுமி தம் தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. தில்லானா நீ இருக்கிய. அது முத வரி நல்லா சொன்னீங்க பாத்தியா? தகிட ததுமி தம் தானா சொன்னீங்கல்ல, நல்லா இருக்கியா. கையபடியா இந்த மாதிரி பேசணும்ல. ஏன்னா பல பேர் முடிச்சுக்கிட்டே நிப்பா. சில பேருக்கு பேசுறிய ஆற்றல் கிடைக்காது. ஆனா நீ அப்படியா நாடகத்துல ஒண்ணு மாதிரி ஒரு சில விஷயம் பேசணும்னா சில முத்தியா இளமை நல்லா இருக்கணும். எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் பேசும்போது எல்லாருக்கும் புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனா மக்களுக்கு புரிய மாதிரி ஒரு பாடலாம் தான் பேசுற பாத்தியா? நீ வைரண்டா வைரா. ஆக எந்த கருத்தா இருக்கட்டும், எப்படிப்பட்ட செய்தியா இருக்கட்டும், மக்களுக்கு நுணுக்கமா கொண்டு போய் சேர்க்கிற பாத்தியா? என் பவளண்டா என் பவளம். ஆக மக்களுடைய மத்தியில ஒரு கருத்தை சொன்னாலும் உன்னதமா சொல்லணும் என்ன இருக்கு பாத்தியா? உன்ன போல கோமாளி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் வைரண்டா. ஆக எவ்வளவு பெரிய ஆளுகளுக்குமே ஒரு நுட்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மைன்றது எல்லாருக்கும் அமைஞ்சிராது. ஒரு சில பேருக்கு மட்டும் அது சொல்ல அமையும். ஆக அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் நீ இருக்கிற யாரா? முத்துடா. ஏய் வரம்பு மீறி போறையா? என்ன தாயிலா அப்படி அடிக்கிற மாதிரி நொட்டு அடிக்கிற? என்ன என்ன பேசிவிட்டு என்ன இல்ல நீ என்ன பேசல? நீ தானே பேசிட்டு இருக்க. பேச்சு போதே உன்னை வளர்த்து விடுறதுக்காக பேசிட்டு இருக்க. பேச்சு நல்லா பேச தப்பா பேச நினைக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்ச பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வர்ற நாரதெல்லாம் பப்புனுக்காரரை போட்டு நொட்டு இந்த வேலை வச்சுக்கிறாதீங்க. எங்க தப்பு பண்றீங்க? நான் பேசக்கூடிய விஷயம்ன்றது மத்தால காயப்படுத்தாத விஷயம் சொல்லுவேன். நான் கேட்கிறேன், உன்னைய பத்தி பெருமையா நான் சொல்லாம யார் சொல்லுவா? வேற சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. உன்ன மாதிரி பேசக்கூடிய ஆட்டப்படுத்தாலு எனக்கு தெரியும்டா. நீ எப்படிப்பட்ட ஆண்ட எனக்கு தெரியும். சொல்லவா அன்னைக்கு என்ன உன் மனசு போல இந்த உலகத்துல யாருக்குமே அமையாது. கண்ணியமான ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்சு லேசுப்பட்ட ஆளா. அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு வழியில போய்கிட்டு இருக்கும் ஒரு பிச்சைக்கார ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்டான்னா 5 ரூபாய் 10 ரூபாய் தர்மம் போட்டு போவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு ஆள் பிச்சை கேட்டானா உனக்கு எதுக்குடா பிச்சை போடணும்னு சொல்லி அவன் கழுத்திலே எட்டி உதப்பியலே. உங்களை போல ஒரு புண்ணியம் அந்த உலகத்துல பிறக்க முடியுமா? சோறுன்னு ஒரு ஆள் கேட்டு வந்தா வீட்டு கூட்டி அந்த சோறு ஓட்டு வழி அனுப்புறது இப்படிப்பட்ட காலம். ஆனா நீங்க அப்படியா? சோறுன்னு ஒருத்தன் கேட்க வந்து அவன் தட்ட புடிங்கி அவனே அடிச்சுட்டு எதுக்கடா சோரத்துன்னு மூக்குலே ஒரு குத்தி வழி அனுப்பி வைப்பியலே. உங்களை மாதிரி மனசு யாருக்காவது வருமா? எச்சிக்கையான சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கோழி வந்தா விரட்டி விடுவாங்க. ஆனா நீங்க விரட்ட மாட்டீங்க. ஏன் விரட்ட மாட்டீங்க கேட்டீங்கன்னா, அப்படி எச்சிக்கையில விரட்டும் போது கூட 4 சோறு கீழே விழுந்துரும், அதை கோழி தின்றுமே நினைப்பீங்களே. உங்க நல்ல மனசு யாருக்காவது வருமாங்க?
வருவாங்க. பூலகத்துல எத்தனை பேருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. ஆனா உங்களை போல சிறப்பானாலும் இனிமே யாருக்கு முடியாது. முந்தானத்து ராத்திரி கூட காலில் செருப்பு போட்டு மேடையில போய் நீங்க நடிச்சீங்க. ஆனா ஒரு மேடையில செருப்பு போடாம நடிச்சீங்க. ஏன் அன்னைக்கு செருப்பு போட்ட இன்னைக்கு செருப்பு கேட்கும்போது மக்களை மதிக்க கத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு ஒரு ஆள் கேட்டாரு, ஏன் நீங்க செருப்பு போட்டு வரலன்னு ஆணித்தரமா உங்களை பிடிச்சு கேட்கும்போது என்ன தெரியுமா சொன்னீங்க? ஒத்த வார்த்தையும் சொல்லாம போயிட்டீங்க. ஆனா இந்த கூட்டத்துல உங்க மான மரியாதை போடுற கூடாதுன்னு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? தங்கராசு ஏன் தெரியுமா செருப்பு போட்டு வரல? ஏன் தெரியுமா செருப்பு போட்டு வரல? ஏன்னா தங்கராசு பேச ஆரம்பிச்சான்னா கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும். அதுல 2 எடுத்து போட்டுக்கிறோம்னு சொன்னே உங்க நல்ல மனசு யாருக்கா வருமா? ஆக அப்படி ஒரு தன்மைக்கு மத்தியில எல்லாரும் கொரோனா காலகட்டத்துல வீடு வீடுக்கு கருதப்படத்தை வாங்கி மாட்டாங்க. எல்லாரும் கருதப்படத்தை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏயா மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு கண்ணீர் படக்கூடாது மாற்றம்னாங்க. எல்லாரும் கருதப்படத்தை மாட்டும் போது ஓமேல உள்ள அக்கறையில எனக்கு கருதப்படம்லாம் வேணாம், தங்கராசு படத்தை கொடுங்கன்னு சொல்லி கழுதைக்கு பதில் ஓம்படத்தை மாட்டி வச்சுறேன். அந்த நன்றி இல்லையா? அந்த நன்றி இல்லையா? அதை கூட விட்டுட்டு போ. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். முந்தானத்து ராத்திரி பேச தெரியாம மேடையில நீங்க பேசிட்டீங்க. பேச தெரியாம நீங்க மேடையில பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மேடையில வச்சு அடிக்கும் போது எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் போது நான் சொன்ன வார்த்தை, அண்ணே தயவு செய்து தங்கராசு அடிக்காதீங்க, தங்கராசு அடிக்காதீங்க, அவன் ஒரு கலைஞன். அப்படி அவனை அடிக்கிறதா இருந்தா மேடையை விட்டு கீழே வச்சு அடிங்கனேன்னு சொன்னனே, அந்த நல்ல மனசு யாருக்காவது வருவாயா? வருமா? வருமாடா? அட தங்கா இங்க வாடா. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால குடும்பம் நடத்த முடியாது. அப்ப என்ன பேசிட்டு 5 நிமிஷம் கூட இல்ல இந்த கிளிக்கிறியே. நான் பப்புனுக்காரன் பாவம்யா. அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்சத வாயில வந்து பேசிக்கிட்டு ஏதோ கிறுக்கு முண்டு கிட்ட 2 தவிக்கிட்டு கோப்படாது பொம்பளை செம்பளம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியுறேன். ஆனா ஒரு பப்புனுக்காரன் நிக்க வச்சு இந்த கிளிக்கிறியே. நான் ஒண்ணு கேக்குறேன், தூத்துக்குடியில கூட தூத்துக்குடியில நாரதர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பையனை வளர்த்து விடுவோம். அந்த இது கிடையாது. வர்றது 4 பாட்டை படிக்கிறது, ஊர்ல 10 பேர் கை தட்டிட்டா போதும். அப்புறம் நாராயணா உன்னை போட்டுக்கிட்டு ஓராயணா பப்புனுக்காரன் இழுச்சா பையனா மாறிடுறியா. ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த நாடகத்துல பப்புனு மட்டும் இல்லைன்னா உன்னால புடுங்க கூட முடியாது. நீ டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடக்க வேண்டியத. நான் எல்லாத்துக்கும் வரணும், புரியுதுங்களா? பப்புன தரகுறவா பேசுறது இதோட விட்டுருங்க. நான் எல்லா கதைக்கும் தேவை. நான் மட்டும் இல்லைன்னா நீங்க ஒரு இதுக்கு கூட ஆக மாட்டீங்க. பேசி முடிச்சா தான் இந்த வசனம் இருக்கா? போலும் பேசிருக்கேன் பஞ்சாயத்துல. பப்புன்னு இல்லாம என்னத்தை புடுங்க போறீங்க? நியாயமான. ஆமா, பப்புன்னு இல்லாம எதுவும் புடுங்க முடியாது. ஏன்னா புடுங்கறதுக்கு தானே பக்குனே கூட்டியாரது. அப்புறம் அதுக்கு புடிங்கிட்டு. ஆக நீங்க சொல்ற வார்த்தை தடிக்குது. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுங்க. என் பேச்சை எப்ப பார்த்தா நீங்க கண்ணியமான முறையில் யோசிச்சு பாருங்க. நான் யாருமே குத்தமா சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி பப்புன்னு தேவை. நாடகத்துக்கு கண்டிப்பான அவசியமான முறையில் ஒரு கோமாரி கண்டிப்பா தேவை. ஆனா கோமாரி மட்டுமே நாடகமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதுதான் தப்பு. ஒரு கூட்டத்துல சாப்பாடு பரிமாறுறான்னா சாப்பாடு அதிகமா பாடா இல்ல ஊர்ல அதிகமா பாடா? ஊர்ல ஒரு இழுக்கு தான் பாங்க, ஊர்ல சாப்பாடு நிறைய பாங்க, ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தோம்னா சாப்பாடு வேண்ட அளவுக்கு அள்ளி சாப்பிடலாம். ஆமா, அள்ளி சாப்பிடலாம். ஆனா ஊறுகாய் நிறைய இருக்குன்னு கூட அள்ளி தின்ன முடியுமா? சும்மா தொட்டு நக்கலாம். இப்ப நான் சாப்பாடு மாதிரி எவ்வளவு வேணும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நீ அளவுக்கு அதிகமா இருந்தாலும் ஊறுகாய் மாதிரி ஒன்னு என்ன ஒண்ணு நீ வந்தீங்கன்னா ஊறுகாய் மட்டும் அப்ப உன்னை சாப்பிடணும், என்ன நக்கணும் இல்ல. நீங்க என்ன பண்ண இல்ல, உங்களை அப்படி சொல்ல வர்றேன். அப்ப உங்களுடைய வேலை என்னமோ அதை நீங்க பார்க்க முடியும். அதுக்காக நான் பார்க்கிற வேலையை நீங்க பார்க்க முடியாதுல. உங்க வேலையை நீங்க செய்ய எவ்வளவு நான் செய்யறேன். ஊர்காவங்களை கூட்டி அந்த எதுக்காக நினைக்கிறீங்க? ஒரு பப்புனு எது கூட்டி வந்து என்னை வந்து கோமாளி வேஷம் போட சொல்லி கொடுக்காங்க. கோமாளி வேஷம் போட்டா நீங்க என்ன செய்வீங்க? நான் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஊர்ல ஒரு 10 பேர் எந்திரிச்சு கோமாளி வேஷம் போட வேணாம், ஒரு நாய் வேஷம் போடுனா ஏன் போட்டு லொல்லு குழப்பே. ஒரு குரங்கு வேஷம் போடுறான்னா போட்டுட்டு மரத்துக்கு மரம் தப்புவே. அந்த வேஷம் அலமியா எங்க விருப்பத்துக்காக ஒரு இவ்வளவு பெரிய மேடையில நல்ல ஒரு சாமர்த்தியமான ஒரு சிங்க வேஷம் போடுறான்னா, நல்ல சிங்க வேஷம் போட்டு நல்லா கரிச்சித்து காட்டுவே. ஒரு புலி வேஷம் போடுறான்னா நல்ல உரிமை காட்டுவே. ஒட்டுமொத்த ஊர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தங்கராசு பண்ணி வேஷம் போடுறான்னா என்ன செய்வீங்க? என்ன பிய திங்கணுமா? அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க எதுக்கு என்ன தவறா எடுத்துக்கிறீங்க? வேஷம் போட்டா அந்த வேலையை செஞ்சுதானே முடியும். வேஷம் போட்டா செய்வோம். தில்லிக்கு ராசானாலே பள்ளிக்கு பிள்ளை. அப்ப போன இடத்துல போனதை செய்ய முடியும். ஒரு கோமாரி இல்லாம என்னத்தை புடுங்க முடியுங்க கேக்குறீங்க? ஐயா நாத்து நட்டு இருக்கான், நாத்த காட்டுல கோரப்புள்ளி எக்கச்சக்கமா கிடக்கு, கோரப்புள்ளி எக்கச்சக்கமா இருக்கு. இந்த கோர பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லு நாத்துக்கு வளர்ச்சியை கொடுக்குமா இல்ல நாத்தோட வளர்ச்சியை தடுக்குமா? ஏங்க வயக்காட்டுக்குள்ள நாத்துக்குள்ள புல்லு கிடந்தா புல்ல புடுங்கணும்ங்க, நாத்த வளர விடாது. இப்ப நாத்த வளர விடாம தடுக்கிறது எதுன்றிய? புல்லு. அப்ப இந்த புல்ல வயலுக்கு சொந்தக்காரன் நான் புடுங்கணுமா புடுங்க கூடாதா? புடுங்கலாம். அப்ப நான் புடுங்குறது தப்பா இல்ல சரியான்றீங்களா? ஓ நீ நெல்லு நான் புல்லு. நீங்க நல்லா புடுங்குற. இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல்ல வைக்கிற மிகப்பெரிய வீடு கட்டியாச்சு. 50 லட்சம் ரூபாய் கொடுத்து நாய் வாங்கினாலும் நாய வெளியில கட்டி போடுமா இல்ல வீட்டுக்குள்ள படுக்க போடுமா? வீட்டுக்குள்ள கட்டி போட மாட்டோம், வெளியே தான் கட்டி போடுவோம். எதுக்கு நம்ம வெளியே கட்டி போடுறோம்? அந்த வீட்டுக்கு அந்த நாய் காவல். அப்ப வீட்டுக்கு நாய் காவலா நாய்க்கு வீடு காவலா? வீட்டுக்கு தான் நாய் காவல். அதானே உண்மை. மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த வீட்டுக்கு எது காவல் நீங்க சொல்றீங்க?
நான் சொல்ல மாட்டேன். கோயில் அள்ளி வச்சுட்டு போயிருவேன். அப்படியே காலம் ஒண்ணும் தப்பு இல்ல. எவ்வளவு ஒரு இடத்துமே அள்ளி வைக்கிறதுனால தப்பு இல்ல. எடுத்துக்கிட்டே ஓடக்கூடாது. அது நான் பண்ண மாட்டேன். நான் கேட்கிறேன், ஒண்ணுக்கு பெருமை இருக்குல்ல, இவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. இது வரைக்கும் பேசுற பேச்சுல ஒரு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்ப பேசுற பேச்சு இது வரைக்கும் புரியுதா இல்ல புரியலையா? ஒன்னு சொன்னா கோச்சுக்கிற மாட்டேங்கல. ரெண்டு ஓட சொல்ல நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் தான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். இருக்கத்தானே செய்ய முடியும். ஏன் தெரியுங்களா? ஏன் எனக்கு ஊர்ல பொண்ணெல்லாம் பாக்குறாங்க. பொண்ணு பாக்குறாளா? ஆமா. பொண்ணுக்கே பொண்ணு பாக்குறாளா? பரவாயில்லையே. நான் ஆம்பளை பையா இல்லையா? நீ ஒரு பொன் பொருள், பொண்ணுக்கு சமமானவன்றே. பெண்ணை சொல்லல, பொண்ணை சொல்றேன். ஆனா இந்த பெண்ணு பாக்குற விஷயத்துல ஒரு பிரச்சனை. என்ன? பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருச்சு, எனக்கு பொண்ணெல்லாம் பிடிச்சிருச்சு. வேற என்ன? கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன? ஆனா எனக்கு ஒரு 4 நாள் பார்த்துட்டு அதே மாதிரி நடக்குது. ஓஹோ. இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறப்ப மட்டும் ஏதாவது ஒரு பொம்பளை தலையை விரிச்சு போட்டு கூட போயிருது. கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது மட்டும், மத்த நாள் போக மாட்டாங்க. சரி. இந்த கல்யாண பத்திரிக்கை இன்னைக்கு அடிப்போம், நல்ல நாள் கொண்டு போறோம்ல பிரஸுக்கு. ஆமா. அந்த நேரம் ஏதாவது ஒரு பொம்பளை வெறும் கூட தூக்கிட்டு போகுது. ஆட சண்டை தலைமை தூக்கிட்டு போகுது. வேற நடு பக்கத்துல செத்து போயிடுறாங்க. சரி. அந்த நேரம் மட்டும் அவசகுணமாவே நடக்குது. இப்படி சம்பவம் நடந்துட்டே இருக்கு. எனக்கு இதனால கல்யாணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு. நானே அந்த நொம்பலத்துல இருக்கேன். சரி, நீ வருத்தப்படாத. நான் கேட்ட அவனை தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன? குறிவா இருக்கு நன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு. ஆனா உன்னை விட சரியா, மிக சரியா ஆழ்ந்து இதை பண்ணுனா சரியாக்குன்னு சொல்லக்கூடியவன் நான் தான். இப்ப நான் கேட்கிறேன், பத்திரிக்கை கொடுக்கும் போது உன் கல்யாணம் தடங்களா நிக்குது, மாட்டுக்கிறது இல்ல. இல்ல. எத்தனை நாள் நடந்துச்சு? நீ இது ஒரு வாரமா நடக்குது. ஒரு வாரமா பத்திரிக்கை கொடுக்கும்போது தடங்களாவே நிக்குதுன்றீங்க. பத்திரிக்கை அடிக்க போற மட்டும் இந்த பிரச்சனை. நான் கேட்கிறேன், பத்திரிக்கை நீ எந்த மாதிரி அடிச்ச? ஊனா பிள்ளையார் சொல்லி போட்டு நிகழும் மங்களகரமான அந்த வருடம் அப்படித்தான் போட்டு அடிப்பாங்க. அங்க எதை நீ தப்பு பண்ணிட்ட? என்ன? உனக்கு இந்த மேடையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லி உனக்கு பத்திரிக்கை தோசை இருக்குடா. பத்திரிக்கை தோசை இருக்கு. இங்க வா. செவ்வாய் தோசம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பத்திரிக்கை தோசை? நீங்க கேள்விப்பட்டது இல்ல? வந்து வந்து போற தோசை சந்தோஷமும் சனதோஷமும். சரி. அது மாதிரி பத்திரிக்கை கொடுக்கும் போது மட்டும் இந்த இடத்துல தரங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? பத்திரிக்கை அடிச்ச விதம் சரியில்லை. எப்படி? எல்லா பிள்ளைங்களும் நிகழ்வு மங்களகாரம் பண்றது மத்தால் அடிச்சுட்டு போட்டு, ஆனா ஓ வாழ்க்கையில அந்த மாதிரி அடிச்சா கல்யாணம் நடக்காது. நான் சொல்ற மாதிரி பத்திரிக்கை அடிச்ச மட்டும் கல்யாணம் நடக்க, ஏன் நடக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்லுங்க? அது எனக்கு கல்யாணம் ஆனா சரி. சரி, ஒன்னு மாட்டுக்கிறது இல்லையே. இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் கல்யாணத்தை நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ அடிச்சு பாரு. எண்ணி ஒரு வாரத்துல உன் கல்யாணம் முடியல, நீ என்ன? நல்லது சாமி, பண்ணி சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்க. இப்படி பத்திரிக்கை அடிக்கிற பாத்துக்க. யமனே துணை. எப்படா? மறுபடியும் யார் துணை? யமனே துணை. எப்படி? யமனா? யமனா? ஆமாடா. யமே எப்படி வர்றாங்க? இருக்கணும்ல. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு தர்மத்தை நிலையா கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? யம தர்மன் பேரு. அப்ப தர்மமா உன் கல்யாணத்தை நடத்தக்கூடிய ஆள்ரா. பெருமை இருக்குல்ல? நல்லா இருக்கா? அடி. யமனே துணை. போட்டாச்சா? ராகு வேளை, காளி மாதம் 33ஆம் தேதி குரங்கு லக்கணத்தில் விடியா மூஞ்சி மகன் இந்த கழுவா மூஞ்சிக்கும் முண்டக்கண்ணி மகள் மூக்காய்க்கும் இவர்கள் திருமணம் பெரியோட சேர்க்கப்பட்டு பேய்களா நடத்தப்படும். இவர்களுடைய நிகழ்ச்சிக்கு ராகு வேளை, பேய்கள் ஊழையிடும், நரி ஊழையிடும், கோட்டான் அழுவும், ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்தலும். இப்படிப்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய வேளை சுடுகாடு மரத்தடிகள் திருமணம் நடப்பதால் அந்த திருமணத்துக்கு விரைந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களை ஏற்றுவதற்கு பேருந்து வரும். பேருந்து மீது நீங்கள் ஏற வேண்டாம், பேருந்து உங்கள் மீது ஏறும். இதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் அப்படி என்று சொல்லி கையில்லா கந்தசாமியின் கரகாட்டம் நடைபெறும். 12 மணிக்கு பல்லில்லா பக்ரிசாமியின் பாட்டு கச்சேரி நடைபெறும். விரலில்லா வீராசாமியின் வீணை வாசிப்பு விரைந்து நடைபெறும். இப்படிக்கு திருமணம் யமலோகம் போஸ்ட் சுடுகாடு தாழ்கான நீ அடிச்சு பாரு. உன்னை எங்க கொண்டாட மட்டும் நீ பாடுறா. இது கல்யாண பத்திரிக்கை கருமாதி பத்திரிக்கை. ஐயா வேணாம் ஐயா. நாளை விட்டுருங்க சாமி. நீ தானே சொன்னப்ப கல்யாணம் சொன்னே. கல்யாணம் வேணா மயிர் வேணா முட்டுக்கிட்டே திருச்சி பாரு. நல்லா இருப்பீங்க. எங்க ஆளுக்கு வந்து போய் எப்படி தப்பு இல்ல. இது மாதிரி நீ அடிச்சு பார்த்து நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஐயோ சாமி, நாங்க குடும்பமா யாருங்க? உங்க பேர் என்ன? நான் வீரத்தை வெஞ்ச. உங்க பேரு? நம்பிராச. நம்பிராச உள்ள இருக்குது. தங்கச்சி வள்ளி. தங்கச்சி வள்ளியா? வந்திருக்கு. வந்திருக்கா? பேர் என்ன? பேரு வள்ளி. அத வள்ளியானே. பேரு வள்ளி. அத வள்ளியாடா. பேரு வள்ளியா? அத வள்ளியாடா. ஆமா வள்ள. சும்மா போயா. எதுக்கு அப்படி பேசுற? ஏயா பிரஷர் வந்த மாதிரி கத்திக்கிட்டாரு. கேக்குறேன். இப்ப என்ன தப்பா பேசிட்டு இருந்ததுல? என்ன எதுமே சொல்ல கூடாதுன்ற. கறிக்கடை திங்கா. உன எந்த வார்த்தையை நான் தப்பா பேசிருக்கானே? ஏன்டா அப்படி கோபப்படுத்துற? கறிக்கடை கறிக்கடை என் சிங்கமே என்று உரைத்து. கறிக்கடையில யாரு சிங்கம்? இங்க இருங்க புள்ள நாய் தான் நிக்க. இந்த பொம்பளை மாதிரி சாட பேச கூடாது. அடே உலகங்களை சான்றா. டேய் நான் அப்படி பேசுற ஆளு இல்லங்க. நீங்க எதுக்கு தான் கோபப்படுறீங்க? நீங்க முத நான் செஞ்ச தப்பு நினைக்கிறீங்களா? யோ நீ பேசுறியா? யாராவது ஒரு ஆளை சொல்லியா? என்ன ஏக்கா நான் பாவமா வேற பாவமாக்கா? அப்ப நான் பேசுற பேச்சு இன்ன வரைக்கும் உங்களுக்கு பாவமா தான் தெரியும்ன்றீங்க. இப்ப புரியுதா? உங்களுக்கு புரியல பேசுறது? ஒண்ணும் புரியல. உனக்கு புரியல. உனக்கு புரியாத மாதிரி நான் சொல்லவா கேட்டுக்கிறியா? இது வரைக்கும் பேசுற புரிஞ்சா புரியலையா?
புரியல. இப்ப பேசுற மாதிரி புரியாம கேட்டுக்க. தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாக்கி தண்ணிக்கு போனாலாம். அங்க கால் இல்லாத மானு வேறு இல்லாத புள்ள மேய்கிறத கண் இல்லாத கூட பார்த்து கை இல்லாத வேடன்ட்டு சொல்ல அவனு எடுத்துக்கிட்டு அடிக்க அது மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள குட்டி மேல விட்டு அந்த குட்டி செத்து போச்சு. மானு படுத்துக்கிச்சுடா தோலை காலில் அந்த போய் காயப்பட்டாங்களாம். அதை கழுத்து இல்லாத படுத்து ஒத்திக்கிட்டு போக கால் இல்லாத விரட்டிக்கிட்டு போக வழியில கட்ட இந்த கண்டகத்திற்கு முள்ளு கால் வழியா குத்தி தலைவழியா வெடி வர. ஆகா இப்படிப்பட்ட இடத்துல வைத்திய மகன் வைத்தியத்தை போனா வைத்தியர் சொன்னாராம் ஆள வேறு அரசு வேறு புங்க வேறு புருஷ வேறு இந்த 4 பேருக்கு கைவிடாம புடுங்கி முழக்கப்படாம இடிச்சு தங்கராசு நாக்கப்படாம நக்குடா அப்படின்னு சொல்லி முடிக்க. ஆக எந்தெந்த ரூபத்துல அளவு முறை தெரியாம போச்சு சொல்லி அளவு கட்டாப்படைய காலையில இவள நக்கணுமா சாயந்தரம் அவள நக்கணுமா இரவுல எவள அப்படின்னு சொல்லி முடிக்க. ஆக இப்படிப்பட்ட வைத்தியருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் சொல்லி அடி இல்லாத படி எடுத்து ஓட்ட காசு அளந்து அச்சில்லாத வண்டியில பாரமேத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருடை வடிகாட்ட வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சா. அப்பத்தே ஒருத்தன் கேட்டானா சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தோம்னா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமியோட சுத்தம்னு சொல்லி முடிச்சான். புரியுதா இல்ல? ஆடா சண்டாலா செத்த நேரத்தில் எனக்கு தலை சுத்தி நான் கீழே விழ போறேன். 108 வர சொல்ல வேண்டியது இருக்கும். இன்ன வரைக்கும் நான் பேசுறது உங்களுக்கு எதுவும் புரியுது நினைக்கிறீங்களா? வேணாம் உனக்கு வாழ்த்து எப்பயும் உண்டு பெருமை இருக்கட்டும். ஆனா உன்னிட்ட ஒண்ணே பாராட்டு. ஒரு நாடக உலகத்துல பாடக்கூடிய திறமையில ஒரு பாட்டு பாடினா யோசிக்காம பின்னணியை சேர்ந்து வர்ற பத்தியா அந்த நுட்பம் எல்லாருக்கும் அமையாது. எதை பாடினாலும் பட்டுன்னு ஒரு பாட்டை பாடின பத்தியா அது ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு கோமாளி இல்லைன்னு சொல்லல. உண்மை முயற்சி பண்ணி கண்டிப்பா எனக்கு கிடைக்கதே ஒரு 4 5 2 3 பாட்டு தான் பல இடத்துல எதிர்பார்த்திருக்கேன். என்ன பாடுறது தெரியாது. ஆனா அந்த இடத்தை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு பாட்டு பாடுறீங்க பாடி முடிக்கங்க பெருமையா தான் இருக்கு. இப்ப கூட நீங்க சாமியார் இருக்கீங்க. ஆமா நீங்க ஒரு பாட்டை பாடுங்க. நீங்க பாடுற பாட்டு மாதிரியே திருப்பி நான் பாடுவேன். அப்ப நான் பாடுற மாதிரி நீங்க பாடுவீங்களா? பனமரத்து மேல இருக்கு நொங்கு பனமரத்து மேல இருக்கு நொங்கு ஆமா நொங்கு நல்லா இருக்குடா. வாய வச்சே பழச்சிக்கிறேன்டா. பனமரத்து மேல இருக்கு நொங்கு பனமரத்து மேல இருக்கு நொங்கு ஆமா நொங்கு காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு ஆமா பங்கு செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு. வந்துட்டடா இடத்துக்கு வந்துட்டேன் வாங்க. செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு வெட்டி சங்கு என் மேல அன்பு இருந்தா தங்க ராசினி தூக்கு போட்டு தொங்கு. இதுதான் பாராட்டு பாட்டாடா.